வணக்கம் தினகரன். வணக்கம் சார். அப்புறம் ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், நியோமேக்ஸோட வீடியோ. அது ஆமாங்க. அது என்ன, அது எப்படி இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பேசுன மாதிரி, அது என்ன, அது என்ன, கண்டிப்பா. அது என்ன வீடியோ அது? அதாவது இன்னைக்கு பலரும் நியோமேக்ஸ்ல வந்து முதலீடை வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, சாமானியமா அவங்க வந்து அந்த முதலீடை அவங்க போட்டறல. அந்த அளவு நம்ம அங்குசத்துல ஏற்கனவே நீங்க பதிவு பண்ணியிருந்த மாதிரி நியோமேக்ஸ் எனும் வசிய மருந்து, அதுதான் சரியான வார்த்தை. அந்த அளவுக்கு அந்த வசிய பேச்சுகளாலதான், அதுலயும் குறிப்பா பாலாவனுடைய அந்த வந்து ஒரு தந்திரமான பேச்சு, அதுல வந்து எந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக்கையும் நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பேச்சினுடைய வீச்சு வந்து இருக்கும். பேசிதான் வந்து மக்களை கண்டிப்பா பண்ணி தான் பணத்தை கூட்டங்களுக்கு கூட்டிட்டு போய் அந்த மாதிரி வந்து கூட்டங்கள்ல பல்வேறு நபர்கள் பல்வேறு விதங்கள்ல பேசின வீடியோக்கள் தான் இப்ப நீங்க சொன்ன அந்த இது. இப்ப அதுல குறிப்பா வந்து அந்த சிவராமன் அப்படிங்கிறவர் வந்து மதுரையை சேர்ந்தவர். அவரு தான் வந்து மேனேஜிங் டைரக்டருங்கிற மாதிரி அந்த மார்க்கெட்டிங்ல வந்து முக்கியமான நபர்னு சொல்றாங்க. நியோமேக்ஸ்ல பலருடைய மண்டைய கலவுனது இந்த சிவராமன் தான் அப்படிங்கிறத வந்து எல்லா கூட்டங்கள்லயும் இந்த நட்சத்திர பேச்சாளர்கள் இருப்பாங்கல்ல, அது போல வந்து அவர் வந்து பேசி இது பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், பல பிக் ஷாட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு தொழிலதிபர்கள், அந்த மாதிரி வந்து பலர் வந்து பல்வேறு துறைகள்ல அந்தந்த மாவட்டங்கள்ல பிரபலமா வந்து இருப்பாங்க, நல்ல ஒரு செல்வாக்கோட இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களையும் இவங்க உள்ளில் இழுத்து வச்சுக்கிட்டு அவங்களையும் இது போன்ற கூட்டங்கள்ல வந்து பேச வைக்கிறது. அவங்க பிசினஸ் நியோமேக்ஸ் பிசினஸா சொல்றது. ஆமா, அதாவது அவங்களும் முதலீடு பண்ணிடுறாங்க, அவங்களோட சேர்ந்துதான் இவங்க வந்து அந்த நிறுவனத்தை நடத்துறதாவும் சொல்றாங்க, அறிவிச்சிடுறாங்க. அதுல அப்படிதான் அறிவிக்கிறாங்க. அந்த வீடியோ பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. கண்டிப்பா அதுல இப்ப விசாரிக்கிற நீதிபதிக்கும் விசாரணை அதிகாரிகளும் அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கொஞ்சம் இதை பத்தி உண்மைத்தன்மை என்னன்னு சிவராமனுக்கு தெரியும். உண்மைதான் சார். இந்த வீடியோல வந்து ஹைலைட்டா நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், எப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய மண்டைய கழுவி இருக்கிறாங்கிறது முதல் விஷயம். ஏன்னா அந்த ஏரியாவில ஒரு பிரபலமான ஒருத்தர், நானே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், அதாவது வாங்க நம்ம சேர்ந்து முன்னேறுவோம்னு சொல்ற நபர் உலகத்துல வேற எதுவும் கிடையாது. கூகுள்ல தேடினாலும் இப்படி ஒருப்பட்ட கம்பெனியை வந்து நீங்க எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒருத்தர் பேசுறது இருக்குது இல்ல, அந்த நபர்னுடைய அந்த நம்பிக்கைங்கிறது இருக்குல்ல, அதை நம்பி பலர் போட்டிருப்பான். இன்னைக்கு அவரு நான் நிறுவனத்தோட தொடர்புல இல்ல, நான் வெளியில வந்துட்டேன்னு சொன்னாலும் கூட, நீ சொன்ன அந்த நிறுவனத்துல இருக்கும்போது நீ சொன்ன வார்த்தையை நம்பி எத்தனை கோடி ரூபாய் உள்ள வந்திருக்கும், அதுக்கு யார் பதில் சொல்றது? இது வந்து முதல் கேள்வி. ரெண்டாவது விஷயம், அதுல அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து சொல்றாங்க, தமிழ்நாடு முழுவதும் 5000 சதுர அடி நிலம் தயாரா இருக்கு. ஒரு சதுர அடியினுடைய விலை ஆவரேஜா 500 வச்சா கூட, இன்னைக்கு கணக்குல வச்சா கூட 2500 கோடி ரூபாய் சொத்து, பெருமான உள்ள சொத்து வந்து இருக்கு. அது எப்படி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேசின பேச்சா இருக்கும். கண்டிப்பா 4-5 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும் அது பேச்சு. ஆமா ஆமா. இப்ப நம்ம எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் 5000 கோடி 8000 கோடி அப்படின்னு சொல்றோம். அவங்களுடைய ஓபன் ஸ்டேட்மெண்ட் 2500 கோடி ரூபாய்க்குள்ள சொத்துக்கள் வந்து கைவசம் இருக்கு, நியோமேக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதை பிரிச்சு கொடுக்க, அதாவது இதுல அந்த பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது வந்து நார்த்ல வந்து டாடா பிர்லா, சவுத்ல நியோமேக்ஸ் தான், அந்த அளவுக்கு இது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. அது உழைப்பு இது கண்டிப்பா. ஆமா சரி, ஓகே. அதை வந்து நம்ம அந்த வீடியோ நம்ம அப்படியே வந்து வெளியிடுவோம். தொடர்ந்து இது போன்ற தகவல்களை வந்து நம்ம வழங்குவோம். இதை ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் மனசுல இருக்கிற விஷயம், கம்பெனி நல்லா இருக்கு, திடீர்னு கிளம்பிடுவாங்களோ போயிருவாங்களோங்கிற ஒரு சின்ன பயம் கூட மனசுக்குள்ள இருக்கலாம். நீங்க பயப்படுற மாதிரி இங்க எதுவுமே கிடையாது. என்ன காரணம்னா, இந்த நிறுவனம் வெறும் பணத்தை மட்டும் வாங்கல, நிறைய சொத்துக்களை, நிறைய தொழில்களை உருவாக்கி வச்சிருக்கு. உண்மைக்கே அப்படி என்னென்ன சார் இருக்கு? நீங்க டைம் இருந்தா எல்லாத்தையும் பார்க்க முடியும். டைம் இல்லாத வாயில சொல்லிடுறேன். இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம கிட்ட இருக்கிற சொத்துக்கள் என்ன, தொழில்கள் என்ன? 4 ஸ்கூலு, 2 காலேஜ், 1 இன்ஜினியரிங் காலேஜ், 1 ஹாஸ்பிட்டல், 200 லாரி. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லாம 5 கோடி சதுரடி இடங்களை இந்த நிறுவனம் விற்பனைக்கு ரெடியாக வச்சிருக்கு. ஒருவேளை ஒருத்தர் இப்ப வசதி வாய்ப்போட இருக்காரு, 2500 கோடி ரூபாய் கம்பெனில கட்டினார்னா மீனிங் என்ன? ஒரு சதுர அடி ஆவரேஜ் 500 ரூபாய் போடுறேன். 5 கோடி சதுரடி இடம் இன்னைக்கு விற்பனைக்கு ரெடியா இருக்கு. நான் ஆவரேஜ் 500 ரூபாய் போடுறேன். ஏன்னா ஒரு இடத்துல 250 ரூபா, ஒரு இடத்துல 1500 ரூபா, ஒரு இடத்துல 300 ரூபா, ஒரு இடத்துல 200 ரூபா, ஆவரேஜா போட்டா 500 ரூபா வருது. 5 கோடி சதுரடி இன்டு 500 போட்டா 2500 கோடி ரூபாய். 2500 கோடி ரூபாய் ஒருத்தர் கட்டினார்னா அவர் பேர்ல நம்ம கண்டிப்பாக நாளைக்கு காலையிலேயே
5 கோடி சதுரடி இடத்தை என்ன பண்ண முடியும், பதிஞ்சு கொடுக்க முடியும். யோசிங்க. இந்த இடத்துல முக்கியமான விஷயத்தை யோசிச்சு பாருங்க. என்ன சார் அது, 2500 கோடி ரூபாய் சொத்துக்களை விக்கிறதுக்கு ரெடியா வச்சிருக்கிற கம்பெனி இன்னும் பெருசா வளர போகுதா, இல்ல நீங்க ஏற்கனவே பயந்த மாதிரி காணாம போப்பதாங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டு, நண்பர்களே நிச்சயமாக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே வாய்ப்புகளை பயன்படுத்துவீங்க. வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லல, சாதாரணமா சொல்லல, மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஆளுங்கிறதுனால ஸ்ட்ராங்கா சொல்றேன். இன்னும் எண்ணி 2 வருஷத்துல எப்படி நார்த்ல டாடா, பிர்லா, ரிலையன்ஸ் பெரிய பெரிய குழுமங்கள் இருக்கோ, அதே மாதிரி சவுத்ல ஒரு குழுமம் பெருசாக எழுந்து நிற்கும். அந்த குழுமத்தின் பெயர் வேற எதுவுமே கிடையாது, நியோமேக்ஸ். நியோமேக்ஸ், நியோமேக்ஸ். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எனக்கு மேல பேச்சு வந்து வாங்கல, நான் பேச முதல்ல வேற ஏதாவது அப்ப இருங்க. அப்ப எல்லாரும் பண்ற மாதிரி வந்து டிஜிட்டல் வேர்ல்ட். வெண்டிங் மிஷின்லாம் வந்து ஒரு காலத்துல அமெரிக்கால மட்டும் சிங்கப்பூர்ல மட்டும் இம்போர்ட் பண்ற மாதிரி நடந்து இருந்துச்சு. அந்த விஷயம் இப்ப இல்ல. நம்ம பண்ற டெக்னாலஜி உண்மையிலேயே நம்ம அடுத்த வேர்ல்ட் லெவல் நம்ம நம்பர் 1 டெக்னாலஜில இருக்கோம். பிசினஸ்ல நம்ம கம்பெனி வந்து இன்னும் another 2 quartersல இந்தியா நம்பர் 1 தான் வரும். சோ இது வந்து ஒரிஜினல் ரெக்கார்ட் பண்றது. சோ நீங்க பாருங்க, இந்த வெண்டிங் மிஷின் பாத்தீங்கன்னா இங்க இருக்க வெண்டிங் மிஷின் அமெரிக்கால கூட ஆப்ரேட் பண்ணலாம். இங்க இருக்க வெண்டிங் மிஷினோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் மொபைல்ல கொண்டு வந்துடும். சோ மேபி இங்க டைம் இருந்தா உங்க ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனையும் iOS VMS டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம அதுல எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணிக்கிறது உங்களுக்கு தெரியும். 7 years அதுக்கு பேசல் போட்டு மேட்ரிக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 3-4 years ப்ராஃபிட்டபிலிட்டியா வந்துட்டு இருக்கோம். பட் சார் சொன்னாப்ல திங்க் பிக்ங்கிற விஷயம் வந்து சரியா இன்னும் லாஸ்ட் 3-4 yearsல இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்ப லாஸ்ட் 2 years வந்து அது எப்படி ரீச் பண்றது, அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கலாம், அதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த 5000 crore இந்த ஆபீஸ் வந்து பார்க்கும்போது அது இவ்வளவு நாள் நாங்க அங்க இருக்கிறதுனால அப்படி தோணுச்சா என்னன்னு தெரியல. இங்க வரும்போது அந்த 5000 crores ஒய் நாட் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உங்க சப்போர்ட் இருந்துதான் கண்டிப்பா அதை ஷுவரா நிறைய மாலிகூல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது மூலியமா பண்ணலாம் 5000 crores. தேங்க்யூ. இங்க இருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். அதே 1 minute ஸ்லாட் தான் எனக்கும். ஒவ்வொரு தடவை நினைப்பேன், நம்ம கம்பெனி மீட்டிங்ல மார்க்கெட்டிங் பத்தி, ஹாஸ்பிட்டல் பத்தி நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், 800 கோவிட் பேஷன்ஸ் பார்த்துட்டோம், மினிமம் இன்வெஸ்ட் சிஏபிஜி, அதாவது சிஏபிஜி எப்படி இப்ப சின்ன இன்ஸ்டியூஷன் மூலம் பண்றோம், இதை பத்தி ஒவ்வொரு தடவை நான் பேசணும்னு நினைச்சு மைக்க வாங்குறேன். ஆனா அதெல்லாம் மறந்துடுறோம். ஒரு குடும்ப விழால வந்த மாதிரி ஒரு சந்தோஷமா உங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு மன மகிழ்ச்சியா நம்ம மத்த விஷயங்களை நம்ம பேசிட்டு போயிடுறோம். This is an unwanted statement irrelevant to the current situation. இன்னைக்கு சார் பேசும்போது 5th கார்பரேட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, இன்னைக்கு நீங்க விடிய கூட கூகுள்ல உட்காந்து தேடுங்க, நம்ம ஃபார்முலால மாதிரி எல்லாரும் இணைந்து ஜெயிப்போம் வா போகலாங்கிற தலைவரோட இயங்குற கம்பெனி வந்து கூகுள்லே கிடையாது, உலகத்திலே கிடையாது. We will lead the world with a beautiful concept, beautiful vision. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. 85 சென்டர் 90 சென்டர் சென்னை சிட்டில இருக்கக்கூடிய 90 சென்டருக்கு உண்டான யூபிஎஸ் பேட்டரி, அந்த எக்ஸைட் பேட்டரியை வந்து நம்ம வந்து ரீபர்பேஸ்மெண்ட்டுக்கு வந்து உண்டான ஆர்டர் நம்ம பெற்றிருக்கிறோம். 19 அலுவலகங்கள் தமிழ்நாடு பூரா வந்து பேட்டரி பிரான்ச்சைசி முன்னாடி சொல்லிருக்கோம்ல, அதை நம்ம வந்து ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. மிஷின்லாம் எரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போறோம். ஏன்னா இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்போம், இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு இடத்த தேடிட்டு இருப்போம். இந்த இடம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு முதல்ல இடம்லாம் போட்டு செட்டப் பண்ணி அந்த இடத்தோட அட்ரஸ் வச்சுக்கிட்டு தான் அக்ரிமெண்டே போட போறோம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சோ அது வந்து நிச்சயமாக அடுத்த 1 வாரத்துல 31 50 அலுவலகங்களை நோக்கிய ஒரு இதை கூட வந்து பயணிக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி கோட்டக் மஹிந்திரா பேங்க் மாதிரி இதே மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டர் நமக்காக காத்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு தளத்தை நோக்கி எக்ஸிபுரா இன்ஜினியரிங் சர்வீசஸ் அந்த ஒரு பாயிண்ட்லயே சோலார், அதே மாதிரி ஆர்ஓ சிஸ்டம், அதே மாதிரி வந்துட்டு சிசிடிவி, இப்படி எல்லா விதமான பண்டில் ஆஃப் சர்வீசஸ் அங்க வரப்போகுது. அது எல்லாத்தையும் டெமோ பண்றது விதமாக தான் நம்ம இந்த அலுவலகத்திலேயே அத்தனை விஷயத்தையும் நம்ம வந்து நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விதமாக நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். சோ எக்ஸிபுராவோட பிசினஸ் செக்ரட்டரி எஸ் பிரவீன் அவர்களை நம்மளுடைய அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.